62, 63, 64வது சாப்டர்ஸ் இன் காண்டீபம். 60வது சாப்டரை எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணி போன வீடியோவில் சொல்லியிருந்தனோ அதுக்கு நேர்மாறான ஒரு நிலையில் இருக்கேன் இப்போது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான சீன்ஸ், காட்சிகள், விவரணைகள், அதில் கொடுக்கப்பட்ட சில நுட்பங்கள், ரொம்ப ரொம்ப அந்த மைக்ரோ அப்சர்வேஷன் சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப நுட்பமான அந்த அவதானிப்புகள், அதன் வழியாக ஒரு மிகப்பெரிய சீனுக்கு ஆட் ஆகக்கூடிய அந்த வேல்யூ, ரைட்? எஸ்பெஷலி இந்த 62வது சாப்டர், ஈவன் இன் 64வது சாப்டரில் ரொம்ப ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆச்சு. சார் நான் பின்னாடி சொல்கிறேன். பட் 62வது சாப்டர் தான் ஐ திங்க் இட்ஸ் அ ஹைலைட். நான் போன வீடியோவில் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, 60வது சாப்டர் ஆகட்டும் இல்லை 61வது சாப்டர் ஆகட்டும், ஏன் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அன்னெசரி எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஐ ஸ்டிக் டு மை ஆர்குமெண்ட். ஐ மீன் லைக் ஐம் நாட் கோயிங் டு சேஞ்ச் தட் ஆர்குமெண்ட். பட் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஹைப்புக்கு போகுது, ஒரு மிகப்பெரிய சீனுக்கான ஒரு செட்டிங் தான் அது. லைக் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிகப்பெரிய சீனை கொண்டு வர போகிறாரு. அதுக்கான தேவையான ஒரு பில்டப் நடக்குது. எஸ்பெஷலி 59லேருந்து 61வது சாப்டர் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பில்டப்பாக நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். அது போன சில சாப்டர்ஸ்லேயே நான் உணர்ந்த ஒன்று. ஏன்னா அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாகவோ இல்லை அவ்வளோ வேணும்னே எலாங்கேட் பண்ணி எலாபரேட் பண்ணி நிறைய டிரான்சாக்ஷனல் விஷயங்களை சொல்லும் பொழுது, அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் பில்டிங், அந்த வேர்ல்ட் பில்டிங் மூலமாக கிடைக்கக்கூடிய பில்டப்புங்கிறது வேறு, ரைட்? அதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். லைக் திரௌபதியோடைய அந்த மனத்தண்ணீர்ப்பு விழாவில் பார்த்துருப்போம். இவரும் லைக் ஒரு மாறு இடத்துல உட்கார்ற நிகழ்வாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். ஸோ அதனால் இந்த வேர்ல்ட் பில்டிங் ஆட்ஸ் டு தட் பில்டப் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே நிறைய டிரான்சாக்ஷனல் விஷயங்கள் அதெல்லாம் சொல்ல போய் ரொம்ப எலாங்கேட் ஆகி எலாபரேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் 62வது சாப்டரில் வரக்கூடிய அந்த ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வுக்கு I can easily forgive அப்படிங்கிறது ஒரு ராங் வேர்ட். I can easily adjust with all those 60th and 61st சாப்டர் நான் நம்புகிறேன். நான் 62வது சாப்டரில் தெரில, எனக்கு படிக்கும் பொழுது ஐ திங்க் ஒவ்வொரு வெண்முரசு வாசகனும் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகனும் 62வது சாப்டரில் அப்படி ஒரு ஆஸ்ட்ரக் எமோஷனுக்குள்ளே போயிடுவான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கும் ஒரு மாதிரியான புரிந்து கொள்ளாமைக்கும் போயிடுவான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு சீன், இட் எக்ஸ்பிளைன் சம்திங், ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்லக்கூடியதாக இருக்குது, இல்லை அவுட் ஆஃப் த நார்மல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடியதாக இருக்குது. அது வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்டையும் அந்த ஸ்பிரிச்சுவல் கணத்தையும் சொல்லக்கூடிய, இல்லை அந்த ஸ்பிரிச்சுவல் கணத்தில் ஒரு மொமெண்ட்லேருந்து இன்னொரு மொமெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் நடக்கும் பொழுது அரிஷ்டநேமிக்கு அந்த சுப்ரதீப யானைக்கு மேலே எழுந்து நின்று, நான் விவரித்து தான் சொல்ல முடியும், அந்த லைன்ஸோட படித்து தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு சீன் நடக்குதுல்ல, அந்த சீனில் தன்னுடைய லைக் தலைமுடிகளாகட்டும், மார்பு முடியாகட்டும், மக்கள் முடிகளாகட்டும், ஏன் இந்த லைக் ஆணுறுப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முடிகளையும் இழுத்து பிச்சு எரியும் பொழுது லைக்கிறோம். அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த அரிஷ்டநேமி வர, அதுக்கப்புறம் இருந்த அரிஷ்டநேமி, ஏற்கனவே அரிஷ்டநேமி அப்படிங்கிறவரை நம்ம ஒரு அருகப்படிவராக, எவர் எப்படா சுப்ரதீபத்து மேலே அவ்வளோ சுப்ரதீபம் ஆட்டம் போட்டு அவர் எங்கெங்கேயோ கொண்டு போனாலும் ஒரு சிலை மாதிரி உட்காந்துருக்காரு மேலே அப்படின்னு அர்ஜுன் திங்க் பண்ணுற இடத்துல கூட நான் நிறைய இடத்துல யோசித்தேன், இவர் எப்போ தான் கிங் ஆக போகிறாரு, எப்போ தான் அந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாரு அப்படின்னு. ஆனால் டோட்டலி ஆப்போசிட்டாக ஹி வென்ட் இன்டு திஸ் டோட்டலி ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ அந்த மொமெண்ட், ஒரு மொமெண்ட் இன்னொரு மொமெண்ட்டை பிரித்து, இதற்கு முன், இந்த மொமெண்ட்டுக்கு பின், இந்த மொமெண்ட்டுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி, முன் பின் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்குதுல்ல. ஸோ அந்த ஒரு சீனுக்காகவே இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை லைக் டிரான்சாக்ஷனலான விவரணைகள் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி லைக் அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அது நடந்ததுக்கப்புறம் லைக் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஹிண்ட். அரிஷ்டநேமி வேறொரு பாதுகா, அவர் முன்னாடியே அவர் மனம்
எங்கே ரொம்ப ரொம்ப இயல்பாக இல்லை ஆல்ரெடி பழக்கப்பட்ட அந்த அருகப்படிவ மனநிலைக்கு இல்லை ஒரு யோகியர் மனநிலைக்கு அந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் பார்த்து தான் அவர் இன்னும் முழுமுற்றாக லைக் பயணிக்க போகிறாரு, அந்த பயணத்தில் அவர் ஈடுபட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிண்ட் கிடைச்சாலும் அதுக்கப்புறமா தொடர்ந்து 63ஆம் சாப்டரில் ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இந்த சுப்ரதீபம் எங்கே தான் போகுது அப்படிங்கிற கொட்டை வயலை தாண்டி அது எங்கே பாலைவனத்தில் உருண்டு ஓடிட்டுருக்கு. பியூட்டிஃபுல்லான அனாலஜிஸ் வந்து 63rd சாப்டரில் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் அனாலஜி. ஏன்னா 63rd சாப்டரில் நத்திங் ஹேப்பன்ஸ். அந்த 62வது சாப்டரில் அந்த ஒரு மாபெரும் ஒரு இம்பேக்ட்ஃபுல் விவரிக்க முடியாத ஒரு சாதாரண எளிய உலகில் வாழ்க்கையில் இருக்கிறவங்களால புரிந்து கொள்ள முடியாத அந்த ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் 63rd சாப்டரில் வேறு என்ன தான் சொல்லிட முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் முழுக்க அந்த சுப்ரதீபம் கோட்டைவாளுக்கு தாண்டி அந்த பாலைவனத்தில் செல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பயணம், அந்த ஆட்டை வெட்டி போடுற இடங்கள் இருக்குல்ல, அந்த விழவுக்காக அத்தனை ஆடுகளை கொண்டு வந்திருக்காங்கிறது ரொம்ப முன்னாடியே ஒரு சாப்டரில் சொல்லியிருந்தார். அதை நான் நோட்லாம் பண்ணி வைக்கலாம், சொல்லவும் இல்லை. ஆனால் ஒரு மனவிழவுக்காக இத்தனை ஆடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த சிட்டிக்குள்ளே. லைக் ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாட்கணக்கில் போகக்கூடிய ஒரு விழாவாக இருக்க போது. அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ஆடுகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அந்த ஆட்டுக்கொட்டில். அந்த இடத்துக்கு சுப்ரதீபம் வந்து போகிறதாகட்டும், அதை பார்த்து ஒரு லைக் அர்ஷனேமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானோதயம் இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒரு மனநிலை மாற்றமாகட்டும், இது எல்லாம் நடந்ததுக்கப்புறம் வெறும் கோட்டை வேலை தாண்டது மட்டும்தான் 63ஆம் சாப்டரில். அந்த சாப்டரில் இன்னும் ரொம்ப அழகாக லைக் ரசிக்க வைக்கிறது அதில் உள்ள சின்ன சின்ன அனலாஜிஸ். ஸோ அந்த அனலாஜி சம்மந்தப்பட்டதான் நிறைய விஷயங்கள் நான் 63ஆம் சாப்டர் நோட் பண்ணி வச்சுருக்கேன். 64ஆம் சாப்டர் டோட்டலாக இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு புயல், அந்த புயல் முடிஞ்சிருச்சு. அந்த புயல் முடிந்த உடனே ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு காதல் சீன். சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும், அர்ஜுனன் என்று தெரிந்து கொண்ட சுபத்திரை, அது கடைசியில் தான் தெரியுது. அது ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் நடுவில் 64ஆம் சாப்டரில் தெரியும் நீங்கள் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஐ திங்க் ஷி ஐடென்டிஃபை லைக் ஓகே அர்ஜுனன் தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் 64 சாப்டரில் அவள் இன்னும் வந்து மக்காவே இருக்கா. அர்ஜுனன்னு தெரியாமலே கூட பழகி காதல் சினுங்கள்லாம் கொண்டு. ஆனால் எனக்கு என்னென்ன 64ஆம் சாப்டர் சுபத்திரை அவ்வளவு சினுங்கிறதும் கொஞ்சறதும், அந்த சிவயோகி கிட்ட உண்டான காதல்னால செனுங்கல் அந்த கொஞ்செல்லாம் ஐ டோன்ட் நோ, லைக் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அப்படி ஒரு லைக் ஒரு ஃபீமேல், ஒரு பெண் அவ்வளோ ஒரு பர்சனாலிட்டிலேருந்து கீழே இறங்கி, ஏன்னா தனி ஒரு பொம்பளையா உள்ள பூந்து எல்லா காவலர்களையும் வெட்டி வீழ்த்து ரத்த குளமாக வந்து இளையாதவன் கிட்ட அவனுக்கு உண்டான ஒரு அந்த அரசியை வந்து கொடுப்பாள்ல, என்னப்பா அது அப்படியே பதுக்கி பாதுகாத்து வந்து பல பேரை வெட்டி வீழ்த்தி துரியோதனனை வந்து சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டு அப்படி ஒரு சுபத்திரையை இப்படி கொஞ்சி சினுங்கக்கூடிய ஒரு சுபத்திரையாக பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப அழனும், எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதை பற்றி இன்னும் நிறையா பார்க்கலாம் நினைக்கிறேன் 64ஆம் சாப்டரை பற்றி பேசும்பொழுது. ஸோ லெட் மீ டைரக்ட்லி கோ இன் டு த ஸ்டஃப். அர்ஜுனன் அண்ணாந்து மேலிருந்த அரிஷ்டநேமியை பார்த்தான். அவரது தலைக்கு மேல் வளைந்த அந்த அணி வளைவு ஆலயத்தில் அமர்ந்த அருகரின் மேல் அமைந்த பிரபாவலயம் போல் தெரிந்தது. செண்டுவெளிக்குள் ஆடுகளின் கலைந்த ஓசை நிறைந்திருப்பது அப்போதுதான் கேட்டது. அதுவரைக்கும் மக்களின் ஓசை காதுகளை நிறைத்திருந்ததனால் அதன் தொடர்ச்சியாகவே ஆடுகளின் ஓசையை உள்ளம் எண்ணிக்கொண்டிருந்தது. அது ஆடுகளின் ஓசை என்று அறிந்ததுமே அவ்வோசையில் இருந்த பதற்றத்தையும் அச்சத்தையும் அர்ஜுனன் அறிந்தான். முக்கியமாக இந்த பேராவை படிக்கும் பொழுது 61ஆம் சாப்டர்லே சுப்ரதீபம் ஐயோ அதுக்கு மதம் வந்துருச்சு என்னமோ ஆயிடுச்சு அதுக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய பொருளையை கிளப்பி விட்டு அந்த சுப்ரதீபம் ஒரு செதுக்கப்பட்ட இல்லை ஒரு அதுக்கு உண்டான பாத்தில் போகாமல் மன நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போகாமல் அதோட இஷ்டத்துக்கு வேற எங்கேயோ எல்லாரையும் ஏமாற்றிட்டு வேற எங்கேயோ போயிட்டுருக்குல்ல, அதுக்கு டக்குன்னு மதம் வந்துருச்சுன்னா போட்டு அசியம் பண்ணி அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போகுது துள்ளி குதிச்சு ஓடும் பொழுதும் அவர் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அரிஷ்டனுமே அப்படியே ஒரு அருகப்படிவர் நிலைமையில், அவருக்கு உண்டான சாந்தமான நிலைமையில் வேறு யாரையும் நோக்காமல் அர்ஜுனன் அவனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, இவர் எப்போ தான் அந்த அருகப்படிவர் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து கீழிறங்கி ஒரு சாதாரண லௌகீக உலகத்துக்குள்ள வந்து லைக் சில இடங்களில் சொல்லுவார் கிருஷ்ணன் கிட்ட, இளையாதவன் கிட்ட, நான் வாழ வேண்டிய ஒரு த அதர் சைட் ஆஃப் வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டுருக்க, ஸோ நீயும் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும்ல. நிறைய இடங்களில் கான்வர்ஸ் பண்ணிப்பார். கிட்டத்தட்ட 2-3 இடங்களில் ரொம்ப தெளிவாக அரிஷ்ணம் இளையாதவன்கிட்ட சொல்லுவார், என்னுடைய மறுபக்கம் நீ. அவன் உடனே சொல்லுவான், என்னுடைய மறுபக்கம் நீங்கள், உங்களை மாதிரி நான் ஆகணும். ஸோ இட்ஸ் லைக் நம்ம சொன்னோமே ஒரு கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி. ஸோ ஒரு ஸ்வாப்பிங் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக அரிஷ்டனமே வில் பிகம் லைக் இளையாதவன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். டோட்டலி ஆப்போசிட் டு தட். அது மாதிரி தான் எதிர்பார்த்து
எதிர்பார்த்துட்டு இருந்த லைனில் படிக்கும்போது எப்போ தான் இவர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த லைன் இன்னொன்று முக்கியமான விஷயம், ஒரு கேமோஃப்ளோஜ் மாதிரி, ஒரு ஓசைகள் கேமோஃப்ளோஜ் ஆகிற மாதிரி இருக்குல்ல. அந்த ஆடுகளின் சத்தம் மதுரையும் கேட்கவே இல்லை, ஏன்னா மக்களின் சத்தம் மதுரையும் கேட்டுட்டு இருந்தேன். மக்களின் சத்தம் கொஞ்சம் அந்த குரல்கள்லாம் கொஞ்சம் ஓஞ்ச உடனே ஆடுகளின் சத்தம் மட்டும் தெளிவாக கேட்டு அதோடைய பதற்றத்தையும் அச்சத்தையும் அர்ஜுன் உணர்ந்தா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்சிஷன் மூமெண்ட் சொல்லலாம். ஒரு 2 பிக் நாய்ஸ் கேட்கும் பொழுது ஒன்னோட ஒன்று நம்ம முன்னாடி கேட்ட அந்த நாய்ஸோடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த புது நாய்ஸும் வந்து கேட்க தொடங்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஏற்கனவே கேட்ட நாய்ஸ் அடங்கும் பொழுது யூனோ அந்த புது நாய்ஸ் உள்ள நுழைஞ்ச அந்த புது நாய்ஸ் இன்னும் தெளிவாக கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நுவான்ஸ்டான இடங்கள் கேப்சர் பண்ணப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நூற்றுக்கணக்கான ஏவலர்கள் அவற்றின் வயிற்றை கிழித்து குடர் சுருளை வெளியே எடுத்து மண்ணில் இட்டனர். வெட்டப்பட்ட தலைகள் தேங்காய் குவியல்கள் போல அருகே போடப்பட்டிருந்தன. மரத்தால் ஆன கைவண்டிகளில் செந்நிற ஊன் குவியல்களாக அடுக்கப்பட்டு வெளியே கொண்டு செல்லப்பட்டது. அதன் அடியில் செங்குருதி குழாய்கள் போல ஒழுகியது. வெட்டுண்ட கழுத்திலிருந்தும் தலை குவியல்களிலிருந்தும் ஊறி வழிந்த குருதி மண்ணில் பரவி மிதிப்பட்டு குழம்பியது. கழுத்து வெட்டுகளில் உறைந்து செவ்விழுதுகளாக தொங்கியது. உரித்தி எடுக்கப்பட்ட தோள்கள் கொல்லப்பட்ட முயல் கூட்டங்கள் போல் ஆங்காங்கே கிடந்தன. அவற்றை ஈட்டியால் குத்தி எடுத்து வீசி ஒரு ஓரமாக குவியல்களாக குவித்து கொண்டிருந்தார்கள் வீரர்கள். 62வது சாப்டர்ல ஐ திங்க் திஸ் இஸ் ஐ மீன் ஆசான் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் தான் நினைக்கிறேன். ஹவு இம்பேக்ட்ஃபுல், பயங்கர இம்பேக்ட்ஃபுல். ஐ மீன் லைக் இதுதான் இந்த ஒரு ரானஸை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அரிஷ்டநேமிக்கு நடக்கிறது நம்மளுக்கு வாசிக்கிற நம்மளுக்கு தெரியுமா, அந்த நிகழ்வில் அந்த நிகழ்ச்சியில் அந்த தருணத்தில் இருக்கிறவனால கூட அரிஷ்டநேமி போயிருக்கக்கூடிய ஜம்ப் ஆகிருக்கக்கூடிய அவர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்லேருந்து இன்னும் பல தூரம் கடந்து ஒரு வேறு ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை ஸ்டேட்டுக்கு போகிறார்ல. ஸோ அதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த தருணத்தில் இருந்தால் கூட, அந்த தருணத்தில் நம்ம லைவாக இன்பர்சனாக இருந்தால் கூட. ஆனால் அப்போ படிக்கிறப்போ இப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு தான் நினப்போம். ஆனால் அந்த படிக்கிறப்போ அரிஷ்டநேமிக்கு நிகழக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் ஓரளவுக்கு அது ஒரு டீனி பிட்டாவது நாம் உணரக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்து இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த லைன்ஸ்லாம் படித்த உடனே, இந்த லைன்ஸும் சரி 64வது சாப்டரும் சரி, உடனே வந்து ஜெயமோகனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, தலைவரே நீங்கள் தான், உங்களை வந்து நான் ஆயுசு முழுக்க வந்து ஃபோட்டோ மாட்டி கொண்டாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் போல் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பித்து பிடிச்ச ஒரு நிலை எனக்கு உண்டாச்சு. ஏன்னா ஒரு ஒரு கொலையையோ, ஒரு கோரமான இன்சிடெண்ட்டையோ, ஒரு கற்பழிப்பையோ, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தையோ, லைக் ஒரு செக்ஸையோ, ஒரு பலவந்தப்படுத்தப்பட்ட ஒரு செக்ஸையோ, ஏதோ ஒன்று ரைட், ரொம்ப ரொம்ப கோரமான, நம்ம கழுத்தை அப்படியே கண்ணை மூடிக்கொள்கிற, கழுத்தை திருப்பிக் கொள்கிற அந்த அளவுக்கு ஒரு விஷுவல்ஸ் இருக்குது, ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு வைலன்ஸான காட்சி அப்படின்னா அது எழுதுறது வந்து ஒரு 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 பான் மாதிரி இருக்கக்கூடாது. ஐ மீன் லைக் ஒரு வைலன்ஸ் பான் மாதிரி இருக்கக்கூடாது. அதை ரொம்ப ரொம்ப நுட்பமாக அனலாஜிஸ் வச்சு அது மனிதர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியாமல் போகக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லக்கூடிய அந்த ஆட்டோடைய தோள்கள் கொல்லப்பட்ட முயல் கூட்டங்கள் போல் ஆங்காங்கே கிடந்தனன்னு சொல்கிறதாகட்டும், அதோட செங்குருதி வந்து குழாய்கள் மாதிரி ஆகிவிட்டனன்னு சொல்கிறதாகட்டும், அங்கே வெட்டப்பட்ட தலைகள் தேங்காய் குவியல்கள் போல போட்டு அருகே போடப்பட்டிருந்தேன்னு சொல்கிறதாகட்டும், இது எல்லாமே எவ்வளோ ஸ்ட்ராங்கான இமேஜை லைக் ஒரு ஏதோ ஒரு அது மேலே வைலன்ஸ் மேலே ஒரு அப்சஷனோட பண்ணாமல், அந்த வைலன்ஸை பியூட்டிஃபைலாம் பண்ணாமல், அந்த இருக்கிற மாதிரி அந்த ரா விஷயத்த அனலாஜிஸோட சொல்கிறது இருக்குல்ல, ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பேக்ட்ஃபுல். இப்போ இந்த டரண்டினோட படங்கள்லாம் சும்மா வந்த வைலன்ஸ் வந்து தூக்கிட்டு வந்து லைக் அடிச்சு புட்டிச்சு கில்பில் ஆகட்டும், ரிசர்வர் டாக்ஸ் ஆகட்டும், சும்மா ரத்தம் தெறிக்கணும், எவனோ ஒருத்தனை கொல்லணும், ரொம்ப ஸ்டைலிஷாக பேசி ஒருத்தனை கொண்டு வந்து சாவடிச்சிக்கிட்டே இருக்கணும், கேட்டால் ஃபன் அப்படின்வாங்க. அதை க்ளோரிஃபை பண்ணி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி தேவையில்லாத ஆம்ப்ளிஃபிகேஷன் நடந்து அத்தனை நாடகீய காட்சிகளும் செறிந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு டரண்டினோட காட்சியை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருக்கிற வைலன்ஸ், இத்தனைக்கு வெறும் ஆட்டை வெட்டக்கூடிய பல 100 ஆடுகள் வெட்டப்படக்கூடிய அந்த ஆட்டுக்கொட்டில் அந்த லைக் அந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதை படிக்கும்பொழுது தான் எனக்கு அவ்வளோ இம்பேக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் சொன்ன மாதிரி அரிஷ்டநேமிக்குள்ளே நடந்த அத்தனை உணர்ச்சிகளும் எனக்கு வந்திருக்காது. ஆனால் வாசகனாக எனக்கு படிக்கும்பொழுது அது ஒரு டீனி பிட்
ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தோணுது. இத்தனை ரத்தமா, வெறும் ஆடுகள், மனிதர்கள் கூட இல்லை. ஒரு போர்க்காலத்துக்கு போய் சென்று எத்தனை மனிதர்களும் உடல் துடித்து பயங்கரமா செத்து கொண்டிருக்கிறத அந்த ரிஷபதேவர் வந்து லைக் ரிஷபதேவர் இல்லை, இன்னும் நிறைய காட்சிகள் இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடிலாம் போனோம்னா துருபதனை இழுத்துட்டு வந்த காட்சியாகட்டும், இல்லைன்னா காம்பில்ய போராகட்டும், எத்தனை காட்சிகள், எத்தனை போர்க்கால காட்சிகள். அந்த மாதிரி ஒரு போர்க்காலத்துக்கு போயிட்டு மனிதர்கள் வந்து செத்து கிடக்கிறத பார்த்து அரிஷ்ணமி லைக் மனமாறினா கூட பரவாயில்ல. அதையும் விட இன்னும் லைக் ஒரு மிருகம், ஏன்னா அவர் ஒரு அருகப்படிவர், நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு மிருகத்தை கூட அவரால் லைக் அத்தனை மிருகங்கள் செத்து கிடக்கு செங்குருதியில் வந்து குழம்பி அப்படியே சேத்துலாம் கலந்து நிற்குது அந்த குருதிகள். அதை பார்த்தே அவருக்குள்ள அத்தனை ஒரு மனமாற்றம் வருதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வரப்போகிறோம், இந்த ஒரு கரைப்படிந்த குருதி படிந்த ஒரு உலகத்துக்குள்ளே தான் நான் வரப்போகிறோம். இங்கே ஆடு இன்னும் கொஞ்சம் நாட்களில் நான் மனிதர்களையும் இப்படி வெட்டி குவிச்சு என் தேங்காய் குவிகள் போல இருக்கின்ற அந்த ஆட்டின் தலைகள் ஒரு கட்டத்தில் வந்து மனிதரின் தலைகளாக கூட மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியலைசேஷன் வந்திருக்குமோங்கிற மாதிரி தான் என்னால் தியரட்டிக்கலாக புரிஞ்சிக்க முடியுது. I mean, I can just like talk about this particular scene, like forever. அந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அரிஷ்ணமிக்குள்ள. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அவ்வளோ ஒரு ஈரமும் இரக்கமும் ஒரு கருணையும், ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையை வந்து அரிஷ்ணமி உணர்ந்துட்டாரோ இந்த ஒரு பர்டிகுலர் சீன் பார்த்த உடனே. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு ஒரு ஹை அவருக்கு கிடச்சிருச்சோ, அந்த ஒரு ஹை என்னால் கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மையில் படிக்கும் பொழுது எனக்குள்ள அப்படி ஒரு உத்வேகம், ஏன்னே தெரில. ஐ டோன்ட் நோ, லைக் இதை ஒரு சீனாக எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு விஷுவலாக எடுக்கும் பொழுது என் மைண்டுக்குள்ளே ஓடின அந்த இமேஜை ஐ டோன்ட் நோ, லைக் ஒரு டெக்னாலஜி வரணும், நம்ம மைண்டில் நினைக்கிற இமேஜ் அப்படியே வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வர மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணி விட்டு ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நடந்தால். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக. அதன் பின்னரே அவன் அதன் மேல் அமர்ந்திருந்தவரை சிந்தை கொண்டான். அண்ணாந்து நோக்கிய போது அவருடைய கால்கள் அதிர்ந்து கொண்டிருப்பதை கண்டான். அவரை இறக்க வேண்டும் என்று நினைத்தான். ஸோ அதான் லைக் அவருக்கு அப்போ தான் அந்த நொடியில் தான் ஆரம்பிக்குது. இந்த லைனை நான் நோட் பண்ணி வச்சதுக்கு காரணம் சுப்ரதீபம். ஏன், ஏன்னா இதுக்கு முன்னாடி லைன் வரைக்குமே அந்த உடலில் உள்ள அத்தனை மயிர்களையும் அத்தனை முடிகளையும் பிச்செடுக்கக்கூடிய சீன் இது வரைக்கும் வரலை. ஸோ எனக்கு அது வரைக்குமே வாட்ஸ் ஹேப்பனிங், சுப்ரதீபம் அரிஷ்ணேமிய இந்த ஆட்டுக்கொட்டிலுக்கு கூப்பிட்டு வந்து இத்தனை ஆடுகள் மரித்து கிடப்பதை அந்த ஆளுக்கு முன்னாடி காமிச்சு, இதான் பாரு, இதான் நீ வந்து புழங்க போகிற உலகம், இப்போதைக்கு ஆடு, வருங்காலத்தில் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதோ, அதுக்கு அவரை தயார்படுத்துதோ, மனநிகழ்வுக்கு முன்னாடி அவரை தயார்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரியான ஹைப்போதசிஸில் எனக்கு போயிட்டு இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. when is he going to become, or at what moment he is going to become a normal king and then start ruling the country? அந்த ரூலிங் த கண்ட்ரி, அரசு சூழ்தல், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை. அத்தனை கன்னிங்னஸும் ஸ்மார்ட்னஸும் பொய்மைகளும் இந்த பொய் சூழ்ந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு he has to come down from the top to the bottomல. ஸோ அதுக்காக தான் அரிஷ்ணேமி வந்து இத்தனை வருஷமாக சுப்ரதீபம் வந்து அரிஷ்ணேமிக்காக இத்தனை வருஷமாக காத்துட்ருக்கோ, அவனை ஒரு மிகப்பெரிய ஒரு கிங் ஆக்கிறதுக்கு தான் சுப்ரதீபம் துவாரகையில் காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசித்தேன். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் டோட்டலி வேற ஒரு டைரக்ஷனில் அரிஷ்ணேமி வேற ஒரு டைரக்ஷனில் போயிடுறாரு. தலையில் அணிந்திருந்த மணிமுடியையும் தோல் வலைகளையும் கங்கணங்களையும் கணையாழிகளையும் என அனைத்து அணிகளையும் உடலில் இருந்து அறுத்தும் உடைத்தும் எடுத்து வீசி கொண்டிருந்தார். கீழே ஆடுகளின் குருதியும் நிணமும் படிந்த சிவந்த சேற்றில் அவை மெல்லிய ஓசையுடன் வந்து விழுந்தன. காரி துப்பப்பட்ட வெஞ்சலி போல, பறவை எச்சம் போல, அழுகி உதிரும் கனிகள் போல, பொன் நகைகள் மரம் போல விழுந்து மஞ்சள் மின்னின. பா, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப த யூசேஜ் ஆஃப் அனலாஜிஸ், ரைட்? எதை கம்பேர் பண்ணுறாரு? ஒரு 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 உடலை பற்றி ரொம்ப மேன்மையாக வர்ணிக்கணும், அதில் உள்ள ஆபரணங்களை பற்றி, அந்த ஆபரணங்கள் கொடுக்கக்கூடிய அழகான லைக் ஒரு அழகுணர்வை பற்றி, அது கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஆடை பற்றி ரைட் விவரிக்கும் பொழுது, எஸ்பெஷலி தர்மனாகட்டும், பீமனாகட்டும், ஈவன் அர்ஜுனன் நினைக்கிறேன், இல்லை நகுலன் சகதேவன் நினைக்கிறேன், எல்லாருக்கும் குளிப்பாட்டி திரௌபதியோட அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பக்கூடிய சீனில் ஐ ஃபர்காட் த நேம், பட் ஒரு திருநங்கை தான் லைக் அதெல்லாம் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது ஆபரணங்களுடைய வேல்யூ ஆட் என்ன, அது ஏன் அணிந்துக்கணும், அதை அணியும் பொழுது மனிதர்களுடைய
அடி ஆழத்துக்குள்ள உண்டாகக்கூடிய அந்த சேஞ்சஸ் என்ன, அவன் எப்படி அதை உணர்வான், அதை போட்டுக்கிறதுனாலே அவனுக்குள்ள என்ன வரவழைக்கப்பட்ட ஒரு உணர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணப்படும். இங்கே அதே ஆவரணங்கள் எடுத்து வீசும் பொழுது காரி துப்பப்பட்ட வெஞ்சளி போல, பறவை எச்சம் போல, அழுகி உதிரும் கனிகள் போல, இது எல்லாத்தையோட தாண்டி பொன். இந்த பொன் எத்தனை இடங்கள்ல வெண்முரசுல ஒரு 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 அழகியல் ததும்ப எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பொன் நகைகள் மலம் போல விழுந்து மஞ்சள் மின்னின அப்படிங்கிறாரு. வாவ், அமேசிங், ரைட்? ஸோ அரிஸ்டனேமியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அரிஸ்டனேமியோட மணலிலேருந்து இது எல்லாம் எத்தனை ஒரு சாதாரண எச்சம், லைக் கட்டாசி எரியக்கூடிய ஒரு எச்சம் தான் அதெல்லாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த அனாலஜிஸ்லாம் எழுதின மாதிரி தோணுச்சு. தலைமுடி அனைத்தையும் பிடுங்கிய பின் இரு கைகளாலும் குருதியுடன் தன் தலையை மாறி மாறி அரைந்து கொண்டார். பின்பு தன் ஆண்குறிக்கு மேல் கையை வைத்து அங்கிருந்த முடியை பற்றி இழுத்து வீசினார். அக்குள் முடியையும் மார்பு முடியையும் பிடுங்கினார். ஒவ்வொரு முறையும் தன் உடலை அவர் அள்ளி பற்றும் போதும் சினம் கொண்ட மற்போர் வீரர்களின் அறைகள் விழும் ஒளி போல் கேட்டது. அவரது கழுத்தில் தசை நார்கள் புடைத்து அசைந்தன. தோளிலும் கைகளிலும் நரம்புகள் ஒட்டுக்கொடிகளென புடைத்திருந்தன. அவரிடமிருந்து சிறு முனகள் கூட வெளிவரவில்லை. நீள் தொலைவு வரை அந்த நிகழ்வை நோக்கி நின்றவர்கள் அறியாத கைகளை கூப்பினர். நெஞ்சோடு கை சேர்த்து உடல் விதிர்த்தனர். பற்கள் கூசி கண்ணீர் பெருக உடல் குறுக்கி குனிந்தனர். வா, உண்மையிலே எனக்கு என்ன சொல்றது, லைக் ஐ லவ் ஜெயமோகன். லைக் திஸ் இஸ் வை ஸோ இப்போ அவர் பக்கத்தில் இருந்தாலும் கூப்பிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த ஒரு சீன் இருக்குல்ல, இந்த ஒரு சீனை இப்படி இம்பேக்ட்ஃபுல்லாக வாசகனுக்கே இவ்வளோ பெரிய ஒரு உணர்வு கடத்தல் இல்லாமல் இதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தனை துவாரகை மக்களும் அந்த சீனை லைக் ஒரு கடவுளையே பார்த்த மாதிரி, உண்மையிலே ஒரு கடவுளை பார்த்த தருணம் மாதிரி தான் அது. அங்கே துவாரகையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவங்க ரொம்ப நாளாக திரும்ப வரணும், இந்த நாட்டை ஆளணும், அரிஸ்டனேமி தான் இளையாதவனோட ஒரு மிகப்பெரிய அரசனாக மாற போகிறவன், இப்படியான ஒரு மற்போரில் ஜெயிச்ச அரிஸ்டனேமி அவரையே சாமியாரா போய் உட்காந்துருக்காரு. ஹி ஹாஸ் டு கம் பேக், ஹி ஹாஸ் டு லைக் ரூலர்ஸ் அப்படின்னு விழைந்து கொண்டிருந்த மக்களுக்கு அந்த ஆள் அப்படி வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹைட்டுக்கு போன அந்த தருணத்தை பார்க்குறப்ப எல்லாரும் கைகூப்பி நிற்கிறாங்க. கண்ணீர் வருக, லைக் உடல் குறுக்கி கண்ணீர் பெருக உடல் குறுக்கி குனிந்தனர் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எவ்வளோ நியாயமாகப்பட்டது. எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலே இந்த 60, 61 இந்த மாதிரி இவ்வளோ பில்டப், இவ்வளோ வேர்ல்ட் பில்டிங், இவ்வளோ ரொம்ப 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 பொறுமையாக எல்லா டிரான்சாக்ஷன் விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக சொல்லி கொண்டு போனதுனால தான் இந்த 62வது சாப்டரில் இப்படி ஒரு இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாகவும் இருக்குது. வாசகனுக்கும் சரி, அங்கே இருக்கிற மக்கள், இந்த துவாரகையோட மக்கள் அதை டேரெக்டாக பார்த்து உணர்ந்ததில் ஒரு 10% ஒரு வாசகன், இதை படிக்கக்கூடிய வாசகனுக்கும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த துவாரகை மக்களில் ஒருத்தனாக தான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன். லைக் ஒரு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய இன்னமும் நடக்குது, நம்மளால் புரிந்து கொள்ளப்பட முடியாத வேற ஒரு தெய்வ நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதன் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அவன் செய்கிற அந்த காட்சி உண்மையிலே ரொம்ப டிஸ்டர்பிங்காகவும் இம்பேக்ட்ஃபுல்லாகவும் நம்ம லைஃப் முழுக்க வரக்கூடிய அந்த ஒரு விஷுவல்ஸ் தாங்கி நிற்க போகிறோம் அப்படிங்கிற அந்த துவாரகை மக்கள் உணரக்கூடிய அதே உணர்வை தான் நான் உணர்றேன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ அதனாலே லைக் ஒவ்வொரு 63, 64 சாப்டர், இந்த எல்லா சாப்டர்ஸ்லேயும் இந்த துவாரகை மக்கள் ஒவ்வொருத்தரும் லைக் அந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறாங்க. ஏன்னா அந்த தருணத்தை பார்த்துருக்காங்க அவங்க வாழ்நாளில், அப்படி ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை அவங்க பார்த்துருக்காங்க, முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர் போகிறாரு, போகட்டும், அவருக்கு இந்த திருமணம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம். 63ஆம் சாப்டரில் நுழையும் பொழுது அந்த லைக் ராஜமதியை பற்றி ஒரு இன்டரப்ட் ஸ்டோரிலாம் வருது. அதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டரப்ஷன் நினைக்கிறேன், ஒரு இடைச்செருகல் தான் அது. 63ஆம் சாப்டர் டக்குனு ராஜமதியோட ஸ்டோரியை ரொம்ப ரொம்ப கன்சைஸாக, ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக, ரொம்ப ரொம்ப குறுகிய அளவில் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குதூகலத்துக்கு மகிழ்ச்சிக்கும் வேறொரு அர்த்தமும் வருது ஆக்சுவலாக. ஸோ அதை பார்ப்போம். எதிரே துவாரகையின் பெரிய கோட்டை வாயில் கடந்த எழுந்த நீர்ச்சுவர் போல தெரிய தொடங்கியது. அதன் மேல் விளிம்பில் களங்கள் என தெரிந்த காவலர் மாடல்களின் வீரர்கள் கிளைகளில் காய்கள் போல செறிந்து நின்றனர். கைவீசி அவர்களும் வாழ்த்து கூவினர்.
இந்த இடத்துல அந்த காவலர் மாடங்களில் வீரர்கள் கிளைகளில் காய்கள் போல செறிஞ்சு நின்றாங்க. எல்லாரும் எங்கெங்கேயோ நின்று பார்க்குறாங்க. கோபுரங்கள்லாம் இருக்கிறதே அவ்வளோ உயரமாக கட்டிருக்கிறதே இந்த சீனை பார்க்கறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அப்புறம் மரங்களில் ஏறி இந்த மாதிரி காய்கள் தொங்குவது போல் அங்கங்கே வீரர்கள் தொங்கி தொங்கி பார்க்குறதாலாம் ரொம்ப அழகான ஒரு அனலாஜியாக தெரிஞ்சுது. அதான் சொன்ன மாதிரி 63rd சாப்டரில் இட்ஸ் ஜஸ்ட் தி ட்ராவல் ஃப்ரம் தட் பர்டிகுலர் லைக் அ பிளேஸ் வேர் தட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்டல் ஃபினாமினல் சீன் ஹேப்பன்ஸ்ல அங்கேருந்து கோட்டை வாயில கடந்து இந்த பாலைவனத்துக்குள்ள உருண்டோடுகின்ற சுப்ரபுயத்தை வந்து லைக் அர்ஜுனன் வந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் பார்க்குற காட்சியோடு தான் நிற்குது. அவ்வளோதான் 63ஆம் சாப்டர். ஸோ இட்ஸ் ஃபில்டு வித் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் அனாலஜிஸ், ரைட்? நான் தான் சொல்கிறேன், ஒரு சாப்டரில் எதுவுமே நடக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்மால் ட்ராவல் நடந்தாலும் அந்த ட்ராவலை எவ்வளோ லைவ்லியாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அந்த ரைட்டிங் மூலமாக. எவ்வளோ அழகழகான அனாலஜிஸ், நிறைய லிட்ரரி எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஹவு வாசகன் அண்ட் எழுத்தாளன் மேக்ஸ் த வாசகன் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்குள்ள ஒரு காடு எங்கே விட்டேன்? நிறைய அனலாஜிஸ், 63rd சாப்டர் நிறைய அனலாஜிஸ் இருக்குது. அதுதான் முக்கியம் இல்லையா? ஏன்னா வந்து எகெயின் அது ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஓகே, கீரி விரையும் படகுக்கு பின்னால் எழும் நீர் முக்கோணம் போல சுப்ரதீபத்திற்கு பின்னால் உருவான சிறிய இடைவெளியை நோக்கி அவன் புறவியில் விரைந்தான். இது ரொம்ப யூனிக்கான அனலாஜியாக எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஐ மீன் லைக் கற்பனை பண்ணும் பொழுது இத்தனை காட்சிகளும், ஐ மீன் ஒரு நான் ஏதோ ஒரு எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளன் எப்படி இந்த காட்சிகளுக்கான ஒப்பனைகள், அந்த ஒரு ஒப்புமை, ஒரு அனலாஜி, அந்த கம்பேரிசன் எப்படி அந்த மைண்டுக்குள்ளே வருது, எப்படி ஒரு விஷுவல் வருது அப்படி நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பேன். யோசிச்சு பார்க்கும்பொழுது தான் அதில் வராது, தானாகவே வந்தால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துவேன். அதுக்கு தொடர்ந்து எழுதிக்கிட்டு அந்த எழுத்து பயிற்சியில் தொடர்ந்து இருந்துக்கிட்டால் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீறி விரையும் படகுக்கு பின்னால் எழும் நீர் முக்கோணம் போல சுப்ரதீபத்திற்கு பின்னால் உருவான சிறிய இடைவெளியை நோக்கி அவன் புறவியில் விரைந்தான். அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அங்கே இருக்கிற மக்கள் விலகி நிற்கிறாங்க. அந்த ஸ்பேஸில் அர்ஜுனன் இஸ் ஃபாலோயிங் சுப்ரதீபம் சொல்லப்படுற அந்த ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. எப்படி இப்படி ஒரு சின்ன ஒரு விஷுவலை ரொம்ப ஒரு அழகாக ஒரு அனலாஜி போட்டு எழுதுறது அப்படின்னு நான் கற்றுக்கிறேன். மாளிகைகளின் மேல் நின்று கூவி ஆர்த்தவர்களில் இளம்பெண்கள் பலர் இருந்தனர். அவர்கள் கொண்டாடுபவர் ஒரு பெண்ணை உதறி நகர் விட்டு செல்பவர். அப்பெண்ணுடன் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லையா? அவர்களுக்கு துயரமோ சினமோ இல்லையா? அவர்கள் தான் நேற்று வரை அந்த மன நிகழ்வை களியாட்டமாக கொண்டாடியவர்கள். அப்போது மதுராவின் இளவரசி ராஜமதியாக இருந்தார்கள். அப்போதே அதை நோக்கி பொறாமை கொண்டிருந்த பிறிதொருத்தி அவர்கள் அனைவருக்குள்ளும் இருந்தால் போலும். இப்போது இவர்கள் மகிழ்வது ராஜமதியின் இழப்பையா, அவர்களின் ஆழம் கொண்ட வஞ்சத்தையா? இல்லை என அர்ஜுனன் தலையசைத்தான். இவர்கள் கொண்டாடுவது அவரது முழுமையை. ஒரு பெண்ணுக்கு உரியவராகும் போது அவர் சுருங்குகிறார். மாமலை மூடிகள் எவராலும் அணுக முடியாது, முகிலாடி நின்றாக வேண்டும். ஆம், அதைத்தான், அப்படித்தான். அக்கணமே அவன் அந்த பெருந்திரளில் ஒரு முதிய பெண்ணின் முகத்தை கண்டான். அவள் நெஞ்சில் கையழுத்தி விம்மி எழுது கொண்டிருந்தாள். அவள் தசைகள் இருந்து உருகி கொண்டிருந்தன. அவள் அன்னையாக இருக்க வேண்டும். அவர் அப்போது அவள் மைந்தனாகி விட்டிருக்க வேண்டும். இதே இடம், அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு பெண் இந்த மாதிரி கட்டிக்க வேண்டிய மாப்பிள்ளை திடீர்னு ஜோதி கூட அடிக்கடி கேட்பா, எனக்கு என்னமோ பிரசன்னா நீ ஏதோ சாமியாரை போய்டுன்னு தோணுது, சாமியாரெலாம் போக மாட்டேல்ல அப்படின்னு கேட்பா. நிறைய இடம் கேட்பா. ஏன்னா நான் லைக் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு எந்த உத்வேகமும் உணர்ச்சியும், ஒரு பெண்கள் மீதே உண்டான சில உணர்ச்சிகளோ இல்லை ஒரு ஈர்ப்போலாம் இல்லாமல் தான் ஒரு இந்த காலகட்டத்தில் இருக்கேன். ஏன்லாம் எனக்கு தெரில. ஐ மீன் ஐ ரியலி டோன்ட் நோ த ரீசன். அப்படி இருக்கப்போ லைக் ஒரு பயம் வரும்ல, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும், எங்கள் மாப்பிள்ளை வந்து சாமியாராக போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வரும். அந்த மாதிரி அந்த துவாரகையில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் லைக் நாம கொண்டாடின ஒரு மனநிகழ்வு நடக்க போகிறதில்ல. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ராஜமதி, அவளை ஏமாத்திட்டு இவன் போகிறான். ஏமாத்திட்டு கூட இல்லை, அவளை வந்து லைக் தவிக்க விட்டுட்டு தனியாக விட்டு இவன் வந்து கிளம்புறான் ஒரு யோகியாக. லைக் வேற ஒரு பாத்துக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு சினம் இல்லை. அதோடைய மறுபுறமாக ஒரு பொறாமை இருக்குது. எப்படி ஒரு நாம ரொம்ப ரொம்ப விழைந்த ஒரு இளவரசன்
இங்க ராஜமதிக்கு மட்டுமே உரியவனாக வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறாமை என்னமோ இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ராஜமதியோட ஸ்டோரிலாம் வரும்பொழுது ஐ ஃபெல்ட் இட். எஸ், உள்ளூர கம்சனின் வழிகொடியில வந்த ராஜமதிக்கு ஒரு எந்த ஆண்மகன் வந்தாலும் அவன் வெறுக்கப்படுவான். இல்லை, ராஜமதிக்கு இப்படியா நடந்துடவே கூடாது. ஏன்னா எகெயின் பிகாஸ் ஆஃப் கம்சன் துவாரகையில் அத்தனை மக்களும் அத்தனை பிஞ்சு குழந்தைகளுடைய கூக்குரலுக்கும் அவங்க ஏதோ நியாயம் கேட்குற மாதிரி இந்த பொண்ணுக்கெல்லாம் நல்லதே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் கிடையாது. இது எதுவுமே இல்லை. இவர்கள் கொண்டாடுவது அவரது முழுமையை. ஒரு பெண்ணுக்கு உரியவராகும் போது அவர் சுருங்குகிறார். மாமலை முடிகள் எவராலும் அணுக முடியாது, முகிலாடி நின்றாக வேண்டும். இதே தான் அர்ஜுனன் 64 சாப்டர்ல சொல்றான். ஒரு தயக்கம் இருக்கு சுபத்திரை அர்ஜுனன் கிட்ட தன்னுடைய காதலை தெரிவித்து ரொம்ப கொஞ்சி பேசி எல்லாம் செய்யும் பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. இது நான் இன்னும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையே, காதல் உயர்ந்தது இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறா. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் இட்ஸ் 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 ஜஸ்ட் தட் லைக் ஒரு எளிய உலகில் வாழ்க்கை தான் எதுவாக இருந்தாலும் ஒரு சாதாரண க்யூட்டான மொமெண்ட்ஸ் நிறைந்துள்ள அந்த காதல் வயப்பட்டிருந்தாலும் அது சாதாரண உலகில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம்தான். அதையெல்லாம் தாண்டி பல 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 படிகள் கடந்து தன்னையும் விஞ்சிய ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் பாத் அங்கே இருக்கக்கூடிய துவாரகையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே, அது ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் பார்த்தேன். ஸோ எகைன் ஒரு கம்பேரிசன் நடக்குது, ரைட்? ஒரு பெண்ணுக்கு கணவனாக மாறக்கூடிய ஒரு ஆண் ஒரு சாதாரண கணவனாக சுருங்கப்படுகிறான். அதையெல்லாம் தாண்டி ரொம்ப 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 வேற ஒரு பாத்துக்கு போகக்கூடிய லைக் வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹைட்டான இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆன்மீக ரீதியாக வேற ஒரு உயரத்தை அடையக்கூடிய அரிஷ்ணம் எல்லாரும் வழி அனுப்பி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கூச்சலிட்டு வாழ்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. செம்மண் விரிந்த பாலைவன பாதையில் சுப்ரதீபம் நெடுந்தொலைவு சென்று விட்டது. அன்று பெருவிழவு நாள் என்பதால் வணிகர் அனைவரும் முன்னரே வந்துவிட்டிருந்தனர். பாதையில் செல்பவர் என வருபவர் என எவரும் இருக்கவில்லை. எனவே ஒழிந்த பாதையில் அது ஒழுகிச் செல்வது போல தோன்றியது. ஒரு துளி பால் இல்லை, ஒரு துளி விந்து, ஒரு விதை. ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக. அப்படி ஒரு லைக் ஹீஸ் கிரியேட்டிங் அ ரீசன், ஒரு லாஜிக்கல் ரீசன். அந்த இடத்துல ஏன் ஆட்களே வர்றதில்லை? ஏன்னா பொதுவாக நாம் ஒரு இப்போ பெங்களூரில் ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, சும்மா அந்த இடத்துல மக்கள் எப்போவுமே பெங்களூரில் ரோட்டில் ஏதாவது சைக்கிள் அது இது காரு கீரு பைக் ஏதாவது போய்கினே இருக்கும். மனிதர்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லைங்கிறதுக்கான ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீன் நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் அப்படி மேலெழுந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எனக்கு படுது. ஏன்னா சும்மா கூட இப்படி சொல்லியிருக்கலாம், அந்த பாதையில் அந்த பாலைவன பாதையில் ஒழுகிச் செல்வது போல சுப்ரதீபம் ஒழுகிச் செல்வது போல தோன்றியது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கான ஒரு காரணத்தை கொடுக்குறாரு, ஒரு சின்ன லாஜிக்கல் ரீசனிங், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் ரீசனை கொடுக்குறாரு. பெருவிழவு நாள் என்பதால் வணிகர் அனைவரும் முன்னரே வந்து விட்டிருந்தனர். இல்லைனா அதிகாலையிலையும் இல்லை காலை நேரங்கள்லையும் வணிகர்கள் வந்துட்டு வர்றதும் போகிறதும் ஒரு மாதிரி லைக் கூட்டம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பாதையாக தான் அது இருக்கும். ஏன்னா லைக் அந்த தோரண வாயிலுக்குள்ளே கோட்டை வாயிலுக்குள்ளே அவங்க வந்தாகணும். ஸோ நிறைய வணிகர்கள் வருவதும் போவதுமாக தான் இருக்கும் எப்போவுமே அந்த டைமில். பிகாஸ் இது ஒரு அதிகாலை முடிஞ்சு காலை பொன்வெளி எல்லாம் கதிரவன் எழுந்து பொன்வெளி நிரம்பிய ஒரு காலை நேரம் தான் அது. ஸோ அதனால் அந்த பாதை அவ்வளோ எம்டியாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன லாஜிக்கல் ரீசனையும் கொடுத்துட்டா. அன்றைக்கி விழவு நாளுங்கிறதுனால எல்லாரும் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ தட் ஹோல் பாத் இஸ் எம்டி அப்படிங்கிற ஒரு சின்ன லாஜிக்கல் வேர்ல்டுக்கு ஆன ஒரு காரணத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது எக்ஸ்பிளைனிங் அண்ட் அந்த ஒரு மெட்டஃபர், ஒரு துளி பால் இல்லை, ஒரு துளி விந்து, ஒரு விதை, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அத்தனை பெரிய ஒரு பால்வெளி. நான் எப்படி நினைச்சேன், அந்த ஒரு ப்ரௌன்ஸ் லைக் ஒரு ப்ரௌன் கேன்வாஸில் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பாலைவனத்தில் அந்த பாலைவன பாதையில் லைக் ஒரு ஒரு சின்ன, அதுவும் ரொம்ப தூரத்துலேருந்து அர்ஜுனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மொத்த சாப்டர் சொல்லப்படுது இல்லையா, அவனுடைய டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு லாங் ஷாட்டில் பார்க்கும்போது ஒரு துளிப்பால் அப்படி சுப்ரதீபத்தை சொல்கிறதாகட்டும், ஒரு விந்துன்னு சொல்கிறதாகட்டும், உண்மையில் ஒரு விந்து மாதிரி தான் இல்லையா. எனக்கு ஒரு ஓடுற ஒரு விந்து சைகோட்டை தேடி லைக் கருப்பையை தேடி ஓடக்கூடிய அந்த ஒரு விந்தோடைய ஆக்ஷன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவ்வளோ பெரிய, ஆனால் தனித்த விந்து, ரைட்? ஒரு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் விந்துகள் போய் ஒரு விந்து மட்டும் லைக் ஒட்டச்சி மகாராணியோடைய லைக் இருக்கையில் போய் உட்கார்றதில்ல. ஸோ இது ஒரே ஒரு விந்து மட்டும் அவ்வளோ பெரிய பாலைவனத்துக்குள்ளே அப்படி அசைஞ்சு போகிறது என் மைண்டுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல் இமேஜாக உருவாச்சு ஆக்சுவலாக. இல்லைன்னா ஒரு துளிப்பால் அப்படியே வழிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி.
வெள்ளையானை மீதேறி மூத்தவர் சென்ற அக்காட்சி கண்ணில் உள்ளது என்றான் அர்ஜுனன். எனவே என்றாள் அவள், அரியவை, அருள் நிறைந்தவை அனைத்தும் நூல்களிலேயே நிகழும் என்றும் எண்ணியிருந்தேன். என் கண் முன் அவ்வாறு ஒன்று நிகழ்ந்தபோது நான் எண்ணுபவை, ஏற்றுபவை, எஞ்சுபவை அனைத்தும் எத்தனை சிறியவை என்று உணர்ந்தேன். சின்னஞ்சிறு கூழாங்கற்களை மலையென எண்ணி ஏறும் எறும்பு போல தோன்றுகிறது என எண்ணிக்கொண்டேன். பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இதை நான் இந்த கான்டெக்ட்ல, இந்த இடத்துல, இந்த என்விரான்மெண்ட்ல, இந்த இன்சிடென்ட்டை வச்சு தான் இதை புரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஆனால் இது எவ்வளோ ஜென்ரலைஸ்டாக புரிஞ்சுக்கலாம்னா, கிவ் அன் எக்ஸாம்பிள். பொதுவாக ஜேவை எடுத்துப்போமே. ஜேவோட கூட்டங்களுக்கு போகும்பொழுது, இல்லை ஜேவை ஜே எழுதக்கூடிய சில அன்றாட வாழ்வியல் தருணங்களை பற்றி அவர் எழுதும்பொழுது, இல்லை அவருடைய செயற்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது நான் ஜிங்செக்லாம் அடிக்க வரும்ல. பட் ஐ மீன் அவர் தந்தாலும் என்னென்னமோ பண்ணுறாரு, ரைட்? என்னென்னமோ பண்ணுறாரு. அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இன்னும் மேலதிகமான விஷயங்களுடைய கனவுகளோடையும் இருக்கக்கூடிய ஒரு ஜே. அவருக்கு முன்னாடி நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கிற லைக் ரொம்ப காமெடியாக சொல்லணும்னா, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து சூரியன் சிவகார்த்திகேயன் அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கிழவர் வந்து, அடப்பா அங்கே போய் அடங்குப்பா, சண்டை போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் நான் பண்ணுற செயல்கள்லாம் அவ்வளோ சின்னதாக எறும்பு போல தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் லைக் மலையான. உண்மையிலே நமக்கு அது மலை சப்ஜெக்டிவாக பார்க்கும்போது மிகப்பெரிய மலையாக தோணலாம். ஒரு டிரான்ஸ்லேஷன் புக்கு, அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணது ஏதோ மிகப்பெரிய ஒரு மலையை கவுத்த மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஆனால் ஒரு ஜே மாதிரியான இல்லை மிகப்பெரிய செயல் வீரர்களை சந்திக்கும் பொழுது, அவங்க செஞ்ச செயல்களை பற்றி அறியும் பொழுது, அவங்க ஒவ்வொரு நாளும் எப்படி மென்மேலும் 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 ஒரு மானுடத்தையே ஒரு படி முன்னாடி செல்ல எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவதானிக்கும் பொழுது உண்மையில இங்கே அர்ஜுனன் உணர்றான் இல்லையா? லைக் காதல், இந்த திருமணம், இந்த உலகியல் வாழ்க்கை, இதெல்லாம் ரொம்ப சின்னது. நான் ஏதோ மலையென எண்ணி செய்த அத்தனை விஷயங்களும் ஏதோ எறும்பு போல தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் a big realization for me as well. இத்தனை அஞ்சுவதற்கு இதில் என்ன உள்ளது என்றால், இல்லை என்பது போல தலையசைத்து, இது மேன்மையை நோக்கி இட்டு செல்வதில்லை என்றான் அர்ஜுனன். மெய்க்காதல் என்பது மேன்மை அல்லவா? ஆம் என்றான் அவன். ஆனால் என்னுடையது மெய்க்காதலா என்று நான் ஐயம் கொள்கிறேன் என்றான். ஏன் என்றாள் அவள். இது மேன்மையானது என்றால் ஏன் உள்ள மஞ்சுகிறது? என் நினைவுகள் அனைத்திலும் இனிமை நிறையவில்லை. வெண்களிறு ஏறிச் சென்ற வேந்தனுக்கு ஏதோ பிழையை நான் ஆற்றுவது போல் என் உள்ளம் சுருங்குவது ஏன் என்றான். நான் இங்காவது விளைவுகளில் நீந்தாமல் அதை ஆள முடியாதா என்ன? இத ஏன்னு தெரியல. ஐ திங்க் லைக் இல்லை ஒரு 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 எப்படி நான் யோசிக்கிறோம், இது எனக்கு தெரில. எனக்கு வந்து ஒரு ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காகவே இது ரொம்ப போதானா, ஒரு ஃபீமேல், ஒரு பெண் இப்படியெல்லாம் திங்க் பண்ண முடியாதா? தெரில, ஐ டோன்ட் நோ. ஒரு ஆண் மட்டுமே ஏதோ உலகியல் வாழ்க்கைக்குள்ள ஒரு பெண்ணின் காதல் அப்படிங்கிற ஒரு எளிய விஷயத்துக்குள்ள சிக்கிக்கொண்டு மிகப்பெரிய மேன்மை நிறைந்த ஒரு மிகப்பெரிய விஷயங்களை அடையாம இப்படி சுருங்கி கொள்றோமே அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் அவனுக்கு இருக்கு. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பு, காதல், ஆண் சுபத்திரை அத்தனையுமே ஒரு அச்சத்தையும் ஒரு ஒரு நிறைவின்மையையும் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மேன்மையை கண்ட உடனே ரொம்ப ரொம்ப இயல்பு தான்ல. எனக்கு தெரிஞ்சு துவாரகையில் உள்ள மேபி அத்தனை ஆண்களும் இதை உணரக்கூடிய ஒரு தருணம் உண்டுன்னு நினைக்கிறேன். என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்படி ஒரு தருணத்தை பார்த்ததுக்கு அப்புறம், இப்படி ஒரு ஒரு மாபெரும் ஆக்டிவிட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் வி வில் கம்பேர்ல. அந்த மாதிரி ஒரு 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 நாளாவது அரிஷ்டநேமியோட இடத்துக்கு நம்ம சென்று விட முடியாதா? அப்படியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹைக்கு நம்ம போயிட முடியாதா? அப்படி ஒன்று ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம மூழ்கிவிட முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு ஆணுக்கும் அதில் தோன்ற சான்ஸ் இருக்குல்ல. ஸோ தட்ஸ் வி ஆல்வேஸ் நீட் டு ஹேவ் அன் ஐடியல். அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை நோக்கி நம்ம சென்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா எப்படி சுருங்கிடுவோம். இப்போ அர்ஜுன் இருக்கக்கூடிய பயமே, இப்போ நான் அவன் மேலே காதல் கொண்டு விட்டேன்னா லைக் நான் வந்து சுருங்கிடுவேன். இதை முன்னாடி சொன்னோம்ல, லைக் இந்த எளிய வாழ்க்கையை விட்டுட்டு அவர் வேற எங்கோ போகிறாரு. ஒரு ஆணாக, ஒரு ஹஸ்பண்டாக அவர் சுருங்கப்படுறாரு. ராஜமதிக்கு வாழ்க்கப்பட்டிருந்தா அரிஷ்டநேமி. ஆனால் இப்போ அவர் பேர்க்கக்கூடிய அந்த நிலை ஒரு மேன்மையான நிலை அதைத்தான் கொண்டாடுறாங்க துவாரகையில், ரைட்? அச்சிரிப்பு அவனை கிளர்ந்தெழச் செய்து வெறிகொண்டு அவள் கன்னங்களிலும் கழுத்திலும் திரண்ட தோள்களிலும் முத்தமிடத் தொடங்கினான். நீர்த்துளிகளை உதிர்க்கும் பனிமரம் போல. நான் எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு பற்றிக்குது. சிவயோகி தான் சொல்லணும். சிவயோகியோடைய
வேஷத்தில் இருக்கக்கூடிய இல்லை இப்போ சிவயோகியோட மனநிலையில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் எழுந்து இளையாதவன் முன்னாடியும் அக்ரூர் முன்னாடியும் நான் நீ கிளம்புறேன், இங்கே இருக்கிறதுனால பார்த்துட்டு இருக்க முடியல, நான் கிளம்புறேன், திஸ் இஸ் ஓவர்வெல்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது இளையாதவன் சுபத்திரைகிட்ட போயிட்டு இன்னைக்கு கிளம்ப கூடும் சொல்கிறதாகட்டும், சுபத்திரை ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லை நான் அவரை கூப்பிட்டு வந்துடுவேன் திரும்ப அப்படின்னு சொல்கிறதாகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த கிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எஸ்பெஷலாக மொத்த கச்சேரி முடிஞ்சு மங்கள இசையும் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா இசை, அந்த ஒரு மெட்டஃபரிக்கல் மீனிங் ஆஃப் த கடைசி முத்தம், ரைட்? ஒருத்தர் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு டக்குன்னு இழுத்து அடித்து ஒரு முத்தம் கொடுக்கறது பெண்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு அர்ஜுன் சொல்கிறதாகட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கரெக்டாக முத்தங்களை பற்றி பேசும்போது ஜோதி வெளில வந்து நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. முத்தங்களை பற்றி பேசினோடனே வாசலில் ஹோம் மினிஸ்டர் வந்துட்டாங்க. ஸோ யா, ஆனால் இந்த பர்டிகுலர் லைன் இருக்குல்ல, அவன் கழுத்திலும் கன்னங்களிலும் திரண்ட தோள்களிலும் முத்தமிடத் தொடங்கினான் அப்படின்னு சொல்லும்பொழுது நீர்த்துளிகளை உதிர்க்கும் பனிமரம் போல பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உண்மையிலே ஏதோ ஒரு உண்மையிலே நான் ரொம்ப ஓவர் ரொமான்டிசைஸ்லாம் பண்ண விரும்பல, பட் ஸ்டில் டக்குனு இந்த லைனை படிக்கும்பொழுது ஐ ஃபெல்ட் அ ப்ரீஸ், ஒரு சின்ன ஒரு ஒரு மென்மையான தென்றல் நம்மளை தின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அதை படிக்கும்பொழுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இதை காலையில் படிக்கும்பொழுது முக்கியமாக இந்த மாதிரி ரொமான்டிக்கான தருணங்கள், ரொம்ப ரொம்ப அழகான க்யூட்டான தருணங்களை காலையில் எழுந்து படிக்கிறப்போ கிடைக்கக்கூடிய இந்த இன்பம் இருக்கே, பியூட்டிஃபுல். அர்ஜுனன் காதலை பிறர் அறிய வேண்டுமென்று பெண்கள் எப்போதும் விழைகிறார்கள். அதை அறிவிப்பதற்கு என்று அவர்களுக்கு சில வழிமுறைகள் உள்ளன. கொஞ்சுதல், சிவத்தல், சிரித்தல் ஒரு வழி, அக்கறையற்றது போல பிரிது எதையோ உறக்க பேசுதல், ஊடலிடுதல் பிரிதொரு வழி என்றான். இது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது நிறைய இடங்களில் லைக் ஜோதி கூட கேட்பா, நீ ஏன் வாட்ஸ்அப்பில் நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்கிற டிபியை வந்து போட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பா. அவள் வந்து எஸ் வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அவளுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது நான் அவளை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்ட்டு. அந்த சந்தேகம் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை நான் டிபியாக கூட வைக்க மாட்டேங்கிறேனே, இந்த காதலை, இந்த ஒரு உறவை நீ வந்து உலகத்துக்கு வந்து தெரிவிக்கவே ரொம்ப ரொம்ப சங்கடப்படுற, சஞ்சலப்படுற, இல்லை தயக்கப்படுற அப்படின்னு நான் வந்து அடிக்கடி புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாள். எனக்கு அது புரியுது ஆக்சுவலாக. ஏன்னா பெண்கள், நான் பார்த்த நிறையா கப்புள்ஸில் உண்மையில் இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அந்த ஆணோட இருக்கிறதாகட்டும், அவனுடைய கையை வளைச்சி பிடிக்கிறதாகட்டும், அவன் தோல் மேலே கை போடுறதாகட்டும், செல்லமாக அந்த ஆணுடைய தலையை வந்து தொடுறதாகட்டும், இத்தனைக்கு வந்து அறிவிச்சிருக்கவே மாட்டாங்க நாங்கள் 2 பேரும் கப்பல் அப்படின்னு. ஆனாலும் செய்கையின் வழியாகவே அதை வந்து உணர்த்துவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் 2 பேரும் கப்பல் அப்படிங்கிறத உணர்த்தி ஆகணும், இந்த உலகத்துக்கு தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏர்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு. இவன் தான் எங்கள் பாய் ஃப்ரெண்ட், ஹி இஸ் புக்ட், நோ மோர் லைக் பீக்கிங் இன் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக ஒரு பெருமை அடைகிறார்களோ அப்படிங்கிற மாதிரி. லைக் எஸ் வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதே வந்து ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இருப்போம். எஸ் ஐ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், எஸ் ஐ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட், எஸ் ஐ எம் மேரிட், ஐ ஹேவ் அ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க, எனக்குன்னு என்னுடைய சோல்மேட் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு உலகத்தை அறிவிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில், அந்த மகிழ்ச்சியை உலகத்துக்கு பகிர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் பெண்கள் வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டையோ தன்னுடைய ஹஸ்பண்டையோ ஊர் முழுக்க குவி இவன் தான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்களோ எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஹாப்பினஸ், த ஓவர்ஃப்ளோ ஆஃப் எமோஷன்ஸ் தான் உலகத்துக்கு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோன்னு தோணுது. ஏன்னா உண்மையிலே நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால், இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு விருதோ, இல்லை நம்மளை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சொற்களோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உடனே வந்து ஷேர் பண்ணுறோம் உலகத்தோட. எஸ் இதுதான் நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். அது அகங்காரத்தினால இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தருணத்தை எப்படி அதை கொண்டாடுறதுனே தெரியல. மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதை விட, இந்த உலகத்துக்கிட்ட ஷேர் பண்ணுறதை விட வேறு மிகப்பெரிய வழி என்ன இருக்க முடியும்? அந்த மகிழ்ச்சியை ஷேர் பண்ணுறது மட்டும்தான். அந்த மகிழ்ச்சி ததும்பி நிற்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரைட்? அப்படி தான் பெண்களுக்கு அவ்வளோ ரொம்ப 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 ஹாப்பி மூமெண்ட்டாக அவங்க அந்த ஆணை கண்டடைஞ்ச தருணத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்புகிறேன். ரொம்ப ஓவராக சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, அடுத்தது போவோம். கடைசி, ஆண்கள் உலகை பற்றி பேசுகிறார்கள், பெண்கள் ஆண்களை பற்றி பேசுகிறார்கள் என்றால் சுபத்திரை சிரித்தபடி. இது பல இடங்களில் சொல்லப்படுறது தான். ஒட்டுமொத்தமாகவே என்ன சொல்கிறது, ஆண்கள் உலகத்தை காங்கர் பண்ண வேண்டியவங்க, ஆண்கள்
ஸ்பிரிச்சுவல் பாத்தில் அவங்களுக்கு மட்டுமே ஏதோ முழுமுதல் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க வெவ்வேறு ஹைட்ஸில் வெவ்வேறு ஸ்பிரிச்சுவல் பாத்தை தேர்ந்தெடுத்து அதில் மென்மேலும் முன்னேறி சென்று அவங்க சாதாரண உலகியல் தளத்திலேருந்து வேற ஒரு விசேஷ தளத்திற்கு செல்லக்கூடியவர்கள், அவங்களுக்கு மட்டுமே அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே வருது. ஆனால் இந்த இடம் திரும்ப திரும்ப சொல்லப்படுறாங்க. இது கொஞ்சம் சாப்டர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி ஆண்கள் உலகை பற்றி பேசுகிறார்கள், பெண்கள் ஆண்களை பற்றி பேசுகிறார்கள். இதே துணியில் தான் ஆண்கள், தட் இஸ் லைக் the men will go and conquer the world and the women will conquer that man who conquered the world. ஸோ இப்படியான லைக் ஒரு சின்ன உருவகமாக கூட இது சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாம்பு உலகத்தை விழுங்குற மாதிரி, அந்த பாம்பை வேற ஒரு பாம்பு விழுங்குற மாதிரி, ரைட்? இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் தட்ஸ் ஹவ் இட் இஸ் கனெக்டட். ஒரு A to B to C, ஸோ AC இஸ் ஆல்சோ லைக் ரிலேட்டடுங்கிற மாதிரி. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு ஆணை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அந்த உலகத்தையே கைக்குள்ளே வச்சுக்கிட்ட மாதிரி தானே. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் ஜஸ்ட் லைக் டேக்கிங் தட் ஆன் இன் டு அவர் ஹேண்ட். தட்ஸ் த மோட்டிவ் ஆஃப் லைக் பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கருத்து சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி வந்தது. என்னால் வந்து எக்ஸாக்டாக எந்த சாப்டர் எந்த தருணத்தை வந்ததுன்னு சொல்ல முடியல. பட் அதே மாதிரியான ஒரு ஒத்த கருத்துள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் இதை பார்க்குறேன் ஆக்சுவலாக. இதெல்லாம் படிக்கும்பொழுது நிறைய இடங்களில் ஏன் ஆண்களுக்கு மட்டுமே இது ஆண்களுக்கு மட்டுமேயான சில உணர்வுகளை சொல்கிறதாகட்டும், இல்லை ஆண்களுக்கு மட்டுமேயான பெண்களுக்கு மட்டுமேயான சில ரொம்ப ரொம்ப மென்மையான ரொம்ப லைக் வேறுபாடு அடைந்த இல்லை வேறுபாட்டுள்ள சில உணர்வுகளை சொல்கிறதாகட்டும், அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப ஃபெமினிஸ்டிக்கான நான் யோசிக்க விரும்பலை. பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் இஸ் அ திங். பட் ஓவராலாக நான் சுபத்திரையை முன்னாடியே சொன்ன மாதிரி சுபத்திரை அவ்வளோ பெரிய பர்சனாலிட்டியாக இருந்தா. லைக் நான் சொன்ன மாதிரி பல பேரை வெட்டி வீழ்த்தி லைக் ஒரு ரத்த குளியல் போட்டு வெளில வந்திருக்கா ஒரு சாப்டரில். துரியோதனோட சண்டைக்கு இழுத்த சாப்டர் அந்த சாப்டர், ரைட்? அப்போது அப்படி இருந்த அவ்வளோ ஒரு கிரேட் ஜைஜான்டிக் பர்சனாலிட்டியாக இருந்த சுபத்திரை இங்கே அர்ஜுனனுக்கு முன்னாடி அவன் வந்து பின்புறத்தில் வந்து தட்டுறதாகட்டும், இவன் வந்து கொஞ்சம் பேசுகிறதாகட்டும், எனக்கு வந்து ஒட்டவே இல்லை. எனக்கு அப்படி பார்த்த ஒரு பெண் பர்சனாலிட்டியாக அதே ஒரு ஸ்டேட்டஸில் பார்க்கறதுக்கு தான் எனக்கு என்றைக்குமே விருப்பமாக இருக்கும். அப்போ அந்த ரெஸ்பெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகும் அந்த பெண்கள் மேலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்குது எனக்கு. ஆனால் அதே பெண்ணை அப்படி ஒரு ஜைஜான்டிக் பர்சனாலிட்டியாக சமூகத்தின் முன், ஏன்னா இங்கே இளவரசி சுபத்திரை அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்னு நினைக்கிறேன். அவருடைய பெருந்தோள்களும் அவருடைய லைக் மற்போர் திறனும் அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்தும் ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்களுக்கு கூட. அப்படி இருக்கிற ஒரு பெண்ணை ஏதோ ஒரு ஆண் அவளை பெண்ணாக, ஒரு சாதாரண பெண்ணாக மாற்றுவதன் மூலமே தன்னுடைய வெற்றியை வந்து கொண்டாடுவான் நினைக்கிறேன். அப்படி தான் அர்ஜுன் பார்க்குறானுங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ இதில் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் 64 சாப்டரில் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் அட் ஆல். ஏதோ எனக்கு தெரியும் நீ யார் தெரியும் அப்படின்னு 64 சாப்டரில் முதல் சில பத்திகளில் சொல்லியிருந்தா. ஸோ உண்மையிலே இவன் தான் அர்ஜுனன் வந்து அவள் தெரிஞ்சு தான் பழகிறாளோ அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சேன். பட் ஆனால் என்னுடைய முட்டாள்தனம் கடைசியில் தான் தெரியுது. அவன் வந்து சொல்கிறான், ரிவீல் பண்ணுறான், எஸ் ஐ எம் அர்ஜுனன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கோச்சிக்கிட்டு போகிறான். ஸோ 65 66லனா என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஹவு தட் மன தண்ணீர்ப்பு லைக் நடக்க போகுதுன்னு தெரில. லெட்ஸ் சீ.